வணக்கம். இன்னைக்கு கிட் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். பனானா பேன்கேக் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 4 கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ இது கூட 1/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா விஸ்க் யூஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஊற்றாப்ப மாதிரி ஊற்றிட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேன் கேக் ரெடி. செம்மையாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.